வணக்கம் மக்களை. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சசிகுமார் அண்ணன் நடிச்ச மயிலாட் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சசிகுமார் அண்ணன் நடித்தாலே அருமையான இருக்கும், நல்ல கதாபாத்திரம் இருக்கும். அண்ணன் வேற லெவலில் நடிப்பார். இதில் ஒரே ஒரு கஷ்டம் நமக்கு ரசிகர்கள், சசிகுமார் அண்ணனோட ரசிகர்களுக்கு என்னென்னா, கூப்ஸ் பம்ப் சீன்ஸு இல்லை. ஒரு ஃபைட்டு, ஒரு ஆக்ஷனு அதெல்லாம் இல்லை. அண்ணன் வந்து சாதாரண ஒரு ஏழை மக்கள், ஒரு ஏழை வீட்டில் எப்படி பசங்க இருப்பாங்க, ஒரு பெரிய ஆள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகான படைப்பு. இந்த அண்ணன் நடிப்பை பற்றி நமக்கு சொல்ல வேண்டாம். அயோத்தியிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். வேறு லெவலில் நடிப்பை பொறுத்தளவில் அண்ணனோட நடிப்பை அடிச்சுக்கிட்டே எதுவுமே இல்லை. அந்த அளவு நடிப்பு. மதுரையிலேருந்து மதுரை மண்ணிலேருந்து போய் வேறு லெவலில் நடித்து சூப்பராக இருந்தார். படத்தை பற்றி சொல்லணும்னா நல்லா நடிச்சிருக்கேன் தானே. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே ஒரு ரேஷன் கார்டு எவ்வளோ முக்கியம்னு நாங்களாம் இன்னும் எடுக்கவே இல்லை, நம்ம தான் எடுக்கணும். ரேஷன் கார்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டால் ஒரு அவங்களோட கனவாக இருந்திருக்கு. ஏன்னா இவனும் கைவிடப்பட்டவன், நம்ம சசிகுமார் அண்ணனும் கைவிடப்பட்டவர், அதோட அந்த ஹீரோயினியும் கைவிடப்பட்டவங்க. ஹீரோயினிக்கு அப்பா இருக்குது, இருந்தாலும் இறந்துருவாங்க. அதனால அதிலேருந்து கதை உருவாகி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு என்னதுன்னா இவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வருது. அந்த நேரத்தில் இவளுக்கு வயத்தில் ஏதோ பிரச்சனை ஆயிடுது. அதான் அந்த படத்தோட ஃபுல் கதையே. வயத்தில் என்ன பிரச்சனை ஆகுது, என்ன ஆகுது, இவளால் மாசமாக முடியல, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு உயர்ந்தன்னா என்ன சொல்ல, நம்ம நாட்டில் ஒரு உயர்ந்த ஒரு அரசியல்வாதிக்கு கிட்னி தேவைப்படுது. அதுக்காண்டி நம்ம சசிகுமார் அண்ணனை சென்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. லவ் இருக்குது, நல்ல சாங்கு நல்லா சூப்பராக இருக்குது, பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது, மியூசிக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு என்ன சொல்லுதோம்னா, இந்த படத்தோட கதைக்களம் எல்லாமே நல்லாயிருக்கு. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது வேறு லெவலில். அது சசிகுமார் அண்ணனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அண்ணனோட படத்தில் தான் ஏகப்பட்ட சீன் வந்து நான் இந்த சீன்லாம் இப்படிலாம் பார்த்துருக்கேன். அண்ணனோட இறக்க குணம் அயோத்தியில் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி கடைசியில் ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு விஷயம் நடக்கும். அந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நல்ல படம் தான். ஏன்னா இது கிராமத்தில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். அந்த ரேஷன் கார்டில் ஒரு 5000 ரூபா இப்போ ஏறி இருக்குது. இதோட ப்ளஸ் என்னென்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. 5000 ரூபா கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம்லாம் இல்லை. இப்போது நிலைமையில் 5000 ரூபாய்க்கு ஒரு சிலவங்க ஒரு மாதம் வேலை பார்க்காங்க, 10 மாதம் இல்லை, ஒரு மாதம் வேலை பார்க்காங்க. சில பேர் ஒரு வாரத்தில் கிடைக்கும், சில பேருக்கு ஒரு மணி நேரத்தில் கிடைக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஏழை வீட்டில் இருக்கவங்களுக்கு மாதம் ஆகலாம், வாரம் ஆகலாம், மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே இருக்கத்தானே செய்வாங்க. ஒரு ஏழை வீட்டில் என்ன நடக்குமோ, அவங்களுக்கு என்ன இழப்பு நடந்தால் என்ன ஆகும், அந்த இதை வந்து சுவாரஸ்யமாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்ல கதை தான், நல்ல திரைக்கதை, நல்ல வசனம் எல்லாமே நல்லா இருக்குது. படத்தை வந்து இன்னும் வேறு அளவில், ஆனால் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வந்து இதை ப்ரொமோட் பண்ணலையா என்னென்னு தெரியல. நல்ல படம், தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள். இது வந்து நான் சொன்னது சிம்பிளாக தான் இருக்கும், நல்ல படம் தான். ஏன்னா இது வந்து ஒரு கிராமத்தில் இருந்து போகிறவங்களுக்கு, கிராமத்துக்காரங்களாம் இப்படி இருக்காங்களா, இப்படிலாம் நடக்குமான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. பிறகு கிராமத்தில் இந்த ஒரு ரேஷன் கார்டு வாங்கிறதுக்கு எத்தனை பேர்த்துட்டு அலைஞ்சான். அதுக்கும் அதில் ஒரு மிகப்பெரிய சீன் ஒன்று இருந்துச்சு. உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி தரேன், எனக்கு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. இந்த படத்தில் ஒரு சீன் எனக்கு அது கரெக்டாக டச் ஆகிடுச்சு. ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுங்க, பண்ணித்தரேன். இல்லை 1000 ரூபா வேண்டாம், 700 ரூபா கொடுங்க. 700 ரூபா வேண்டாம், 600 ரூபா கொடுங்க. இல்லை வாங்க 500 ரூபா பண்ணிக்கிடுவோம்னு. நான் காசே தரமாட்டேன் அப்படின்னு ரேஷன் கார்டு வாங்கிடுவாப்புல. அங்கே எங்கே அலைஞ்சி மறுபடியும் பொண்டாட்டிக்கு ஆப்ரேஷன் ஆயிரும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு கடன் வாங்குவாப்புல. அந்த கடனை அடைச்சாரா, அடைக்காமல் முடிஞ்சா, இந்த பெரிய நான் அதிகாரி சொன்னோம்ல, நம்ம ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதிக்கு கிட்னி கிடச்சிச்சா, யார் கொடுத்தா, எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இதில் வந்து ஒரு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு இருக்குது. அதே மாதிரி ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காப்புல. ஒரு சீன் நான் நல்லா பார்த்தேன், நோட் பண்ணேன். அப்பா வந்து உடம்புல ஏறி சாமியாடுன மாதிரி ஒரு சீன் வரும். நல்லா இருந்துச்சு, ஒரு காமெடியாக நல்லா இருந்துச்சு. படம் நல்லா காமெடியாகவும் இருக்குது. காமெடி சீன்லாம் நல்ல காமெடி சீன் இருக்குது. சசிகுமார் யதார்த்தமாக நடிச்சிருந்தாப்புல. இப்போ நம்ம ஒரு ஒன்றுமே வெகுளி பையனா எப்படி சொல்லலாம், ஒன்றுமே தெரியாது, எனக்கு கையெழுத்து மட்டும் தான் போட தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப வெகுளித்தனமாக நடிச்சிருந்தார் அண்ணன், சசிகுமார் அண்ணன். வேறு லெவலில் நடிச்சிருந்தாப்புல. நான் அந்த சீனை சொல்ல மாட்டேன்ல, சாமி ஆடிக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாப்புல. யார் ஹீரோயினி வந்து சசிகுமார் அண்ணன்ட்ட. அண்ணன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது, சரி விட்டுறதுன்னு மறுநாள் எப்படியே கல்யாணம் ஆகி ஜாலியாக அது வரல முடிஞ்சிடும். அதுக்கடுத்து படத்தை பொறுத்தளவில் வேறு அளவு. மறுபடி வள்ளலாரை அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அவர் போட்டால் நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். மறுபடியும் கட் அவுட்டு கிராமத்தில் நடக்க விஷயங்கள் தான். இது ஒரு ரேஷன் கார்டுனாலும் சரி, ஆதார் கார்டுனாலும் சரி, மிகப்பெரிய ஸ்கேம் வந்து வெளியே ஸ்கேம்னு சொல்ல முடியாது, இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு இது ரொம்ப பேருக்கு தெரியாதுல்ல. இது வந்து கோயில்பட்டி வட்டாரத்துலேருந்து எடுத்த படம். கோயில்பட்டியிலேருந்து
ஒரு ஆள் சென்னைக்கு போய் ஒரு சாதாரண மனுஷன் பெரிய ஆளுகளை என்ன பண்ணுதாங்க, அவங்களுக்கு யார் துணையாக இருக்கா, தோழர்னு தோழர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு பார்க்கவங்களுக்கு தெரியும். படம் பாருங்கள், நல்ல படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. இது அவங்கெல்லாம் பல கோடி பண்ணி நீங்கள் வரல ஈஸியாக ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம், 2 டைம் வாட்ச் பண்ணலாம். தயவு செய்து அந்த தகவலை விடுங்க. பார்த்துட்டிங்களா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு அவங்க கூட போய் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு படைப்பு, ஒரு ஒரு அதை எப்படி சொல்ல, ஒரு குழந்தை உருவாக 10 மாதம்ங்கிற மாதிரி அந்த ஒரு பெத்த தாய் அதை வெளியே குழந்தைய வந்து பிறக்க வைக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு படம் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வெளியே விட்டு தேட்டருக்கு வந்து அந்த விமர்சனம் கிடைக்கிறதுக்கு ஒரு நடிகனோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னா என்ன நினைப்பான், இந்த கைதட்டு இப்படி நடிச்சிட்டான்ப்பா வேற லெவல், அந்த இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. தயவு செய்து எந்த படத்தையும் டிமோட் பண்ணாதீங்க, ப்ரொமோட் பண்ணாதீங்க. நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். பரவாயில்லாமல் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை விட்டுப்பட்டு 1 டைம் வாட்ச் 2 டைம் வாட்ச்லாம் சொல்லாது. எந்த படம் நான் அங்கிட்டுன்னு பேச விரும்பல. இந்த படம் நல்ல படம், நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சசிகுமாரனே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற நல்லா இருக்கட்டும். நாங்கள் இன்றைக்கி போய் தான் பார்த்தோம். எங்களால் இன்னைக்கு பார்க்க முடியல, கேரளாவில் இருந்ததுனால பார்க்க முடியல. ஊருக்கு வந்தோன்னு பார்த்துட்டோம். அவ்வளோதான். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமணி பிளாக்ஸ்.